சரிடா இப்போ என்ன? சரிடா இப்போ என்ன? சரிடா இப்போ என்ன? ரைட் ஆல் அவுட் ஆஃப். Okay, so welcome to the first episode of Weekly Cassette. ஸோ லாஸ்ட் வீக் இன்டர்நெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ட்ரெண்ட் ஆச்சு, என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கிறேன். என்னதுன்னா, உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இருக்கா? இல்லைண்ணா ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. ஸோ என்னதுன்னா, தெர் இஸ் அ மைண்ட் செட். என்ன எப்படின்னா, ஒரு ப்ரிவிலேஜ்டு மைண்ட் செட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நல்ல உங்களுக்கான எல்லா ப்ரிவிலேஜும் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கான எஜுகேஷன் கிடச்சிருக்கு, உங்களுக்கு அதுக்கான வேலை கிடச்சிருக்கு, எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிலர் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, அது இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாமலே நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் ஏளனமாவோ இதுவாகவோ பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ அது என்னது லாஸ்ட்டு ஒரு 1 or 2 years எனக்கு கிளியராக தெரில. ஸோ அந்த டைம் ஒரு அமைச்சர் பேசியிருப்பாரு. என்னதுன்னா, இங்கேருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்கேருந்து எங்கே போனோம்னாலும் எல்லாம் ஓஷ் ஓஷ் ஓஸ் பஸ்ஸில் போகிறீங்க இல்லையா, ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஏளனமாக பேசியிருப்பாரு. ஸோ ஃப்ரீ பஸ் கொடுத்ததே கவர்மெண்ட். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அன்ப்ரிவிலேஜ்டு அவங்களால அதுக்கான அமௌண்ட் கூட அந்த அமௌண்ட் கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு லேடிஸ்க்காக அந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் கொடுத்துருந்தாங்க. பட் அதை அட்டாக் பண்ணி இல்லைன்னா அதை ஏளனமாக பேசினாங்க தெரியுமா, இந்த ஓசி பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை தான் ப்ரிவிலேஜ் மைண்ட் செட் கிட்டத்தட்ட. ஸோ நமக்கு அந்த கஷ்டம் இல்லாதுன்றதுனால அது மற்றவங்களுக்கு இல்லைன்ற இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை அசால்ட்டாக ஈஸியாகவும் நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா அது மற்றவங்களை எவ்வளோ தூரம் பாதிக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி பேசி ஒருத்தர் கடைசி வாரம் அடி வாங்கினார், வாசமாக வாங்கினார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சோலார் சிஸ்டம், சூரிய வம்சம் மகேந்திரன் சோலார் சிஸ்டம் வச்சு ஒரு பேச்சு பேசியிருந்தார். கடைசி வாரம் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகி அடி வெளுத்து விட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்க. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. அதாவது ட்ரை பண்ணிக்கலாம். சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, ஒரு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். நான் வச்சுக்கிறது பிராக்டிகலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? கேட்காதீங்க 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 கேட்காதீங்க. ஸோ இதை தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ரிவிலேஜ்டு மைண்ட் செட்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மேபி அவங்க வீட்டில் இந்த சோலார் வச்சுருந்துருக்கலாம். சோலார் சிஸ்டம் ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம்னா என்னன்னே கூட தெரில அவருக்கு. அவர் வேற ஒன்று நினச்சிட்டு வேற ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறது ஜஸ்ட் இந்த சோலார் யூஸ் பண்ணி கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறத. ஸோ அவர் வீட்டில் மேபி அது இருக்கலாம். அதுக்காக மற்ற எல்லாருமே அது ஈஸியாக கிடச்சிரும், உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா, சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கான காஸ்ட்டு, அதுக்கு வர செலவு, அதெல்லாம் அவங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதை பற்றிலாம் யோசிக்க கிடையாது. சும்மா முட்டு கொடுக்கணுன்ட்டு இஷ்டத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மண்டையை கொண்டு போய் முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருந்தால் கடைசி முட்டுன்னு முட்டி விட்டுருவாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அவரை முட்டுன்னு முட்டிட்டாங்க. ஸோ முட்டுனதுக்கெல்லாம் சேர்த்து கடைசி ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்டர்நெட் இஸ் கெட்டிங் மெச்சூர்டாக நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல அடிக்க வேண்டியது தான். கரெக்டாக அடின்னு அடித்து கடைசி அவர் பேசுனதுக்கு ஒரு அப்பாலஜைசிங் வீடியோவும் ஒன்று போட்டிருந்தாரு. அதுவும் மேபி இந்த வீடியோவில் போட முடிஞ்சா நான் போடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தா என் மனசுலேருந்து இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், என்னோட மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அப்பாலஜிக்கு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டோட வாழ்கிறவங்க நிறைய பேர் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறாங்க.
அதான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கலாம். மேபி என்னென்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கின்றனால மற்றவங்களுக்கும் அது எல்லாமே ஈஸின்ட்டு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை முடிஞ்சால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முடியலைன்னா அதை பற்றி பேசாதீங்க. சரிடா இப்போ என்ன? ஓகே, அடுத்த இன்சிடென்ட் முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஓகேவா? அதில் ஒருத்தர் சொன்னான்னா, எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க. ஸோ நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், வீடியோ போடலாம். ஒரு 1 இயர்க்குள்ளே நல்ல நல்ல வியூஸ் வந்துடும், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நம்ம சேனலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிரும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னானா. அதை கேட்ட 2 பேரும், ஸோ இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே, நம்ம நண்பன் சொல்கிறானே, கேட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸும் போட்டாங்களாம். நல்ல கண்டென்ட்டும் இருந்துச்சான், அதில் மொக்க கண்டென்ட்டும் இருந்துச்சான். ஒரு 1 இயரும் ஆயிடுச்சான். அப்போ அந்த 2 பேர் அந்த ஒருத்தனை பார்த்து கேட்டாங்களாம், என்னப்பா தம்பி, 1 வருஷத்தில் சேனல் டெவலப் ஆகிரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க, சேனல் வியூஸ் போயிடும் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த சப்ஸ்கிரைபர்ஸரையும் காணோம், வியூவர்ஸையும் காணோம், எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது வேறு எந்த சேனல் இல்லை, இந்த சேனல் தான். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. லாஸ்ட் வீக்கு, அதாவது என்னடா இது, முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, வாயத்திறங்க முதலமைச்சரே அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சட்டசபைக்குள்ளே போகும்போதே அந்த முழக்கங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரோல்ஸோட தான் போனாங்க. ஆனால் முடிவில் என்ன நடந்துச்சுன்னா, என்னடா இவர் பேச மாட்டேங்காருன்னு சொன்னவங்கள, ஐயா கொஞ்சம் வாழை விடு சாமி அப்படின்ற மாதிரி ஓட வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சட்டசபையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்குன்ட்டு. ஸோ அவர் பேசின ஸ்பீச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோலையும் நான் காட்டுறேன், பாருங்கள். நான் கேட்கணும்னு தோணுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களே விட மாட்டோம். இப்போ புதுசா ஒரு வெப்பன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்கலாம், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்னாங்க. அனுப்பி வச்சவங்களுக்கு நான் மினிஸ்ட்ரியை எடுத்து ஏன் கேட்கறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசின பாயிண்ட்டு, அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ஓகே, நல்ல ஒரு பாயிண்ட்டு, நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. பட் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அவர் பேசின அந்த தோரணையா, அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசின அந்த சவுண்ட், அந்த ஒரு விஷயம், அந்த எப்படி சொல்கிறது, இந்த அட்டாக்கிங் மோடு அப்படின்ட்டு அவர் எப்போ அந்த ஸ்டார்டிங் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பிரச்சாரத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் எப்படி பேசினாரோ, அதே அட்டாக்கிங் மோட்லேயே பேசின மாதிரி, சட்டசபைக்குள்ளேயும் அந்த அட்டாக்கிங் மோட்லேயே பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவர் பேசின பாயிண்ட் எல்லாமே கரெக்டான பாயிண்ட். பட் அவர் பேசின அந்த மோடு அவரை சேச்சுரேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. மீன்ஸ் அதனால் அவர் கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மேபி அவர் பேசுகிற பாயிண்ட்டை கொஞ்சம் கிளியராக இந்த அட்டாக்கிங் மோடில் இல்லாமல் நார்மலாக பேசினாலே அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. பட் இதுவும் நிறைய பேருக்கு பிடிச்சது. அதுவும் அவர் சொன்ன அந்த குட்டி கதை, உங்க அப்பா எங்கெல்லாம் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவே காணோம். அதுக்கு திருப்பி இவங்க பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்றது. ஸோ இது டைரக்டா பர்சனல் அட்டாக்கா போகும்போது அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இல்லை. அரசியலா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அது பர்சனலா போச்சுன்னா அது கொஞ்சம் கேவலமா போகும். ஸோ பெட்டர் இது கொஞ்சம் பர்சனலா போகாம அதை எப்படி ஒரு அரசியல் ஜோனுக்குள்ளேயே 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம நகைச்சுவை அரசன், ஆபாச வார்த்தை நாயகன், அவரோட அக்கௌண்ட்லேயே ஆபாச வார்த்தை வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் தான் லாஸ்ட் வீக் கூட எல்லாரும் போட்டு போலன்னு பொழந்தாங்க. அவர் எவ்வளோ பொழந்தாலும் மாற மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவரை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த வீக் ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த வீடியோ ஆக்சுவலாக எக்ஸ்போஸ் பண்ணி போட்டது. என்னென்னா, ஃபஸ்ட்டு
லாஸ்ட் வீக் ட்ரெண்ட் ஆன மாதிரி அந்த 350 370 ருபீஸ் பிரியாணி மேட்ரு, அப்புறம் அந்த டாக்டர் அந்த ஸ்டாண்டப் காமெடி இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் வந்து இவரையும் போட்டு அடிச்சாங்க. ஸோ அந்த டைம் அவங்க என்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, இந்த பக்கம் அந்த 2 வீடியோஸ் போட்டு இவங்களை அடித்த மாதிரி இவரையும் அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவரை அட்டாக் பண்ணி மேபி அவரை நிறைய பேர் நம்ம யாருக்காச்சும் அகேன்ஸ்டாக இருக்கிறோன்னா அவங்களோட ட்ரோல்ஸோ ஏதோ வந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பண்ணியாக எமோஜிஸ் ஏதாச்சும் போடுவோம், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஏதோ போட்டிருக்காங்க, அந்த மாதிரி அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ஏதோ ட்ரிகர் ஆகிட்டார் போல இருக்கு. ஸோ அவர் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஸோ அந்த பொண்ணே வீடியோ போட்டிருக்கிறாங்க. ரீசெண்ட் வீடியோல ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியனை எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி அபியூசிவா பேச மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு சிஎம் ஒரு ஃபேமஸ் சிங்கர் கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த ஒரே விஷயத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில எனக்கு டிஎம் வந்து அவரே டிஎம் பண்ணி பார்ப்பேன், நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி அவர் வந்து வீடியோ டெலிட் பண்ணணும், அவர் வந்து வீடியோ டெலிட் பண்ணா அதே மாதிரி அப்பாலஜி வீடியோ வந்து நான் போடணுமா, அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேற எடுத்து தூக்கி வரலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், எதுவுமே ஆலோசி பேரோ எதுவுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். அப்போ உள்ள போய் ஸ்டாப் பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணி அவர் பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காரு. காலையில த்ரெட்டன் பண்ணி பிளாக் மெயில் மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் ப்ரோ, ஆக்சுவலா அந்த கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், சில அபியூசிவா பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் வந்து லைக் பண்றது இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது அதை பண்ணிருக்கேன். அது பண்ணிக்கூடாது நான் சொல்றேன் ப்ரோ, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வீடியோ டெலிட் பண்றேன், அப்பாலஜி வீடியோ போடுறேன்னு சொல்றேன், எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் ஆட் பண்றேன். நான் சொல்லிட்டேன் பண்றேன் ப்ரோ சொல்லிட்டு. அப்போ நீ உடனே பண்ற இல்ல அமிச்சு சொல்லிட்டு அமிச்சாரு, மெயில் வந்து அமிச்சாரு ஆலோசிச்சுக்கு. இது எப்படி லாஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, இதுக்கும் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே தெரியல. அதே மாதிரி நான் சொல்லி கேட்கறேன் ப்ரோ, உங்களுக்கு ஒரு எமோஜி இது பண்றது அதே மாதிரி லைக் பண்றது உங்களுக்கு அவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா எப்படி நீங்க உங்க ஆடியன்ஸ் வந்து இப்படி பேசுவீங்கிறதுக்கு என் ஆடியன்ஸ் ஏன் ஷோ என்ன பேசுவான்னு கேட்கறாரு. இது எப்படி என்னன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய கேட்டு இந்த மாதிரி அவர் அபியூஸா பேசியே போட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் கேட்காத எனக்கே கேட்கறது தெரியல. கேட்டதுக்கு மாதிரி பீங் எ விமன் நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னு கேட்கறாரு. நான் அதுவே ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். பீங் எ விமன் நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னா எனக்கு புரியல ப்ரோ, இதுல எப்படி விமன் மென்னு வரும்னு எனக்கு தெரியல, என்ன மைண்ட் செட் எனக்கு தெரியல. உங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு போய் டிஎம் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள மிரட்டி இருக்கிறாரு. அவங்கள்ட்டையும் கொஞ்சம் அபியூசிவாக பேசியிருக்காருன்னு தெரில. ஸோ அவங்களும் சொல்லிட்டாங்க, ஓகே நான் பண்ணது தப்பு, ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், இதுக்கு ஒரு அப்பாலஜிசிங் வீடியோ வேறு போட சொல்லிட்டு அவங்களும் போடுறேன்னு ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னா அவர் மிரட்டி இருக்காரு என்னன்னா அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கு நான் உங்களுக்கு என்னென்னா மெசேஜ் போடுவேன், மெயில் பண்ணிடுவேன், உங்களோட வேலையை தூக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் அந்த பொண்ணு ஓகே நான் அந்த பொண்ணு டெலிட் பண்ணுற எல்லாம் சொல்லி இந்த மாதிரி போட்டுறதுக்கு கடைசி பீங் எ உமன் நீங்கள் எப்படி பண்ணலாம். ஸோ எனக்கு அது புரியல, பீங் எ உமன் எப்படி பண்ணலான்னா அப்போ மென்னாக இருந்தால் பண்ணலாமா? இது என்ன பீங் எ உமன் பீங் எ மென்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அது நீங்கள் சொன்ன மாதிரி அது உங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் என்னாலும் பேசிக்கலாம், ஓகே. பட் அந்த வீடியோஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணும்போது அது வந்து சோஷியலைஸ் ஆகிறது. அப்போ அதுக்கான ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதுக்கான ஒரு விளைவுகள் இருக்க தான் செய்யும். அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கலாம். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம். பட் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க, பிகாஸ் யூ ஹாவ் புட் இட் இன் தி சோஷியல் மீடியா. ஸோ அந்த சோஷியல் மீடியா அப்படி தான் இயங்குது. அப்படின்றப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்படி போஸ்ட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நீங்கள் பர்சனலாகவே நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமுக்கு உங்களோட ஆடியன்ஸே நீங்கள் அபியூசிவாக பேசுகிறீங்க. உங்களோட கருத்துகள் பிடிக்காதவங்களுக்கு அந்த வீடியோஸ் போய் சேரும்போது அவங்க அதுக்கு பதில் கமெண்ட்ஸ் போட தான் செய்வாங்க. அதை ஏற்றுக்கிற தன்மையோ அதை மாற்றிக்கிற தன்மையோ இல்லைன்னா நீங்கள் எதுக்கு முதல்ல சோஷியல் மீடியாவில் உங்கள் வீடியோ போடுறீங்க? ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபேமிலியில் யார் முன்னாடியாச்சும் நீங்கள் பண்ணுவீங்களா? அவங்கள இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுவீங்களா? மாட்டிங்கல்ல. பட் ஏன் நீங்கள் வந்து பொதுமக்கள் இதை ஒரு காமெடியாக இதை ஒரு இதாக நீங்கள் கல்ச்சரை ஏன் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ராங். அதுவும் அந்த பொண்ணோட ஆர்கனைசேஷன் வரைக்கும் நீங்கள் மெயில் போடுறீங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுறீங்க? ஸோ இதுதான் மோஸ்ட்லி மேஜராக லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெருசாக நடக்கலை. மேபி இன்றைக்கி ஏதாச்சும் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நான் பார்த்தேன். என்னென்னா சே நோ டு ட்ரக்ஸ் வச்சு ஒரு மேரத்தான், அது முதலமைச்சரே இனிஷியேட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் நடந்ததுன்னு தான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ட்ரக்ஸ் இஸ் அன் அடிக்ஷன். ஸோ அந்த அடிக்ஷனை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா இன்னொரு அடிக்ஷனால தான் அது முடியும். ஸோ அந்த ஒரு அடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்னைக்கு பண்ணது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான் இனிஷியேட் பண்ணி அது முதலமைச்சர் வந்து ஓடி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணது ரொம்ப 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 நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு டிசிப்ளின். என்னதான் நீங்கள் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள்
உங்கள் பழக்கத்தை மாற்றணும், அந்த கெட்ட பழக்கத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகி பாருங்கள். கண்டிப்பாக அது மாறும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்கும். அது உங்களோட வே ஆஃப் லிவிங்கே மாற்றும். பெட்டர் இஃப் எனி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ ஹூ ஆர் ட்ரக் அடிக்ட், ப்ளீஸ் டூ இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ். அண்ட் thank you for watching.